ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? முட்டை கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 6 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன், தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன், சோம்பு அதில் போட்டு அரைக்க, பூண்டும் 2 சின்ன வெங்காயமும் உரிச்சு வச்சுருக்கேன், அதில் அரைச்சிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப, கருவேப்பிலை, பட்டை கிராம்பு தாளிக்க, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், எண்ணெய், நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் தக்காளி தாளிக்கிறதுக்கு. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. தேங்காயும் சோம்பும் அதில் போட்டிருக்கேன், அதோட இதையும் போட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டிருக்கேன், வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நம்ம மஞ்சள்தூளும் மிளகாய்த்தூளும் அதில் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போக நல்லா கிண்டியாச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்குவோம். இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு, இப்போ நம்ம அவிச்ச முட்டையை எடுத்து அதில் போட்டுக்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.